சின்னையா 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 மாமா. என்னடா இது மாமன் ஆகுது மச்சான் ஆகுது? யார் பாணி? என்ன சின்னையா என்ன தெரியல? யாரு? நான் தான். அடே நம்ம எழுத்த விட்டு அயர்த்தி பாட்டு அன்றாடம் கோதண்டம் அட கோண்டு பயிலே. ஆளே அடையாளம் தெரியாம வளர்ந்து விட்டேன். ஆமா என்ன கொஞ்ச நேரம் இந்த வட்டாரத்துல ஒண்ணு ஆளைய காணோம். எங்க பாயமா மறைஞ்சு போயிட்டேன்? என்ன ஊர்ல சுத்துறேன்? ஏன் கேக்குற சின்னையா? ஒரு இடமா ரெண்டு இடமா சொல்றதுக்கு கார்ல போனேன் கல்கத்தாவுக்கு, ட்ரெயின்ல போனேன் டெல்லிக்கு, பிளேன்ல போனேன் பம்பாய்க்கு. கல்கத்தாவில கதை கத்துக்கிட்டேன், டெல்லியில டான்ஸ் கத்துக்கிட்டேன், பம்பாயில பாட கத்துக்கிட்டேன். என்ன பிரயோஜனம்? படிக்கிறதுக்கு ஒரு வழி கூட கிடைக்கல. கடைசியில சொந்த ஊர்லயே போய் படிக்கலாம்னு நம்ம ஊருக்கே திரும்பி வந்துட்டேன். எப்படி என்ன சின்னையா என்ன பிரம்மச்சாரிக்கு? இன்னைக்கு நீ நரிமுகத்துலதான் முடிச்சிருக்கணும். இது அப்படின்னா நான் சொல்றபடி கேட்டா உனக்கு நல்ல வேலை வாங்கி தரேன். ரைட். அதோட உன் சுழியும் நல்லா இருந்தது. உனக்கு தகுந்த ஜோடியா பார்த்து கல்யாணமும் பண்ணி வைக்கிறேன். சின்னையா நீ நிஜமாவே இந்த ரெண்டு காரியத்தை எனக்கு முடிச்சு வச்ச. உனக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்துறேன். உயிரோட சமாதி வைக்கிறேன்னு பாக்குறியா? என்ன சின்னையா அந்த பொண்ணுக்கு பாட்டு சொல்லி கொடுக்குற பாட்டு வாத்தியாராவா என்ன அந்த வீட்டுக்கு போக சொல்ற? எனக்கு சாஸ்திரிய சங்கீதமே தெரியாது. இந்த பாரு புட்டு வழிபட்டுச்சு என் முதுகுல அங்க டின்னு கட்டி போடுவாங்க. ஆமா இதை இந்த சினிமா சங்கீதம்னா சொல்லு பிச்சு தள்ளி போடுறேன். அட சங்கீதம் யாருக்கு வேணும்டா மண்டு? சாப்பா சாவிலி அட்ஜஸ்ட் பண்ணு. ஐயா போதுமா? நான் இருக்கேன்ல. அப்ப வெளுத்து கட்டி போடுவோம். ஐயோ அவ்வளவு லேசா நினைக்காத. அந்த பொண்ணு இருக்கிறாளே மகா திமிரு பிடிச்சவன். ஐயோ ஆம்புளுங்களை பார்த்தாலே பிடிக்காது. அப்படி ஆனா அவ ஆமாண்ணா நீ இல்லன்னு, அவ நில்லுன்னா நீ உட்காரணும், அவ யானைன்னா நான் பூனைங்கணும். அப்படியே செய்துருவான். போகலாமா? இந்த வேஷத்தோடயா பாட்டு வாத்தியார் மாதிரி வேஷம் போட்டு போகணும். தெரிஞ்சதா கோதண்ட ராம பாகவதரே? ஓஹோ தெரிந்தது குருதேவா. பரவலாமா? ஐயா என்ன சின்னையா? நம்ம கலாவுக்கு மங்கலிய வேலை வந்துருச்சுங்க. என்ன சின்னையா சொல்ற? நீ ஒண்ணும் சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியலையே. சங்கீதம் கத்துக்கிறதுக்கு ஒரு வாத்தியார் வேணும்னு கலா அம்மா கிட்ட சொல்ல, சரியான ஒரு ஆளா இழுத்துக்கிட்டு வாங்கன்னு அம்மா எங்கிட்ட சொல்ல, இதுதான் சாக்குன்னு ரெண்டுக்கும் தோதா ஒரு நல்ல பையனை அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் ஐயா. ரெண்டுக்கும் தோதா அப்படின்னா? சங்கீதம் சொல்லி கொடுக்கவும் லாயக்கு, சதிக்கு பதியாகவும் லாயக்கு. உங்க மாதிரி நல்ல குடும்பத்துல பிறந்தவன் 9ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறான். நீங்களும் தலையாச்சிட்டா அந்த பையன் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஆலையிலாகப்பட்ட கருப்பு போல ஆக்கி விடுவாள் ஐயா. அந்த பையன் நம்ம மக கிட்ட 3 நாளைக்கு சமாளிப்பானா? அதெல்லாம் நம்ம பையன் கிட்ட நடக்காதுங்க. அவன் எல்லாருக்கும் காது குத்திடுவான். அழைச்சிட்டு வரேன் பாக்குறீங்களா? சரி அழைச்சிட்டு வாயன் பாப்போம். என்ன இவர்தான். வணக்கம். சந்த சரவ சங்கீத கோளரை கோதண்ட ராம பாகவதம். வயசு சிரிச்சுனாலும் விவகாரம் பெருசுங்க. 4 காலமும் பேசும். அப்படியா? ஏன்பா தம்பி நீ என்ன வர்ணம்? நல்ல சிவப்பு வர்ணமுங்க. பஞ்ச வர்ணம்னு சொல்லாம போனியே பைத்தியார புள்ள. எந்த குலத்தை சேர்ந்தவன்னு கேட்டேன். ஆண் குலம். பையன் சமாளிச்சுக்குவான் போல் இருக்க. இந்தாப்பா தம்பி, நம்ம பொண்ணுகிட்ட நீ சர்டிபிகேட் வாங்கிக்கிட்டீங்கன்னா எல்லாம் தன்னால நடக்கும். என்ன சொன்னையா? அதேதானுங்க ஐயா. தண்டா ஏன் சும்மா தண்டா போடுற? முழு பேரையும் சொல்லி இந்த கோதண்டத்தை விட்டு பாருயா. நம்ம கிட்டே அழக்க ஆரம்பிச்சுட்டே. இன்னும் கொஞ்ச நேரத்துல தான் தம்பி கைவரிசை தெரிய போகிறே. வா. அம்மா இவர்தான் பாட்டு வாத்தியாரு கோதண்ட ராம பாகவதர். வணக்கம்.
ஓரடி முத்துவேலு கிட்ட பாட்டு கத்துக்கிட்ட என்னையா சந்த சரபம் சங்கீத ரத்னம் நாட்டிய மணி சங்கீத சிங்கம் நாட்டிய நந்தி அப்படின்னு வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே. பட்டமெல்லாம் எதுக்கு? நறுக்கு தெரிச்சாப்புல 4 பாட்டு, கண்ணுக்கு அழகா இருக்கிறாப்புல 4 ஆட்டம், அது கத்து கொடுத்தா போதுமே. நம்ம சரக்கே இங்க புதுசுதானே, பெண்களை பழக்கிறதுல எட்டாள தேசத்திலயும் இந்த கோதண்டராமனை மிஞ்சின ஆள் கிடையாதுன்னு சொல்லு சின்னையா. கிடையாது கிடையாது, மருந்துக்கு கூட கிடையாது. ஆமா, இன்னைக்கு சாரி அப்படின்னு தொடங்கினா 3 மாசம் தான். மங்களம் பாடுற வரைக்கும் நான் விட போறது இல்ல. சரி, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, பாடத்தை ஆரம்பிச்சிரு. ஓ, அட்வான்ஸ் தொகை மட்டும் வந்துட்டா இன்னைக்கு அழகா கச்சிதமா லட்சணமா ஆரம்பிச்சிடுறேன். ஆனா அட்வான்ஸுக்கு என்னப்பா அவசரம்? பாட்டுக்கு மட்டும் என்னப்பா அவசரம்? அட்வான்ஸ் தானே, நான் தரேன். முதல்ல நீங்க பாட்ட ஆரம்பிங்க. நீங்க சொன்னா சரி, அப்படியே ஆரம்பிச்சிடுறேன். பின்ன என்னப்பா, வா பெருத்து கட்டு. உட்காரு. போய் உட்காருமா. கொஞ்சது என்னோட. என்ன வாத்தியார சொல்றீங்க? இது தம்புடா என் கையில கொஞ்சதுன்னு சொன்னேன். யோ, கொஞ்சம் இருக்கட்டும், பாடத்தை ஆரம்பிப்போம். ஓ அம்மா, நான் பாடுறேன், நீ அது போல பாடு. எங்க சா பா பா. ஓஹோ, சா சா. ஆஹா, என்ன மதுரமான குரல். குரல்லாம் இப்படி இல்ல இருக்கணும். எங்க சா பா சா பாடு. சா பா சா. என்ன கமகம், என்ன கமகம். இந்த கமகம் நம்ம நாதசுர சக்கரவர்த்தி கிட்ட கூட பேசினது இல்லையே. காது சும்மா தெரிக்குதே தெரிக்குதே. அம்மா, உங்க பொண்ண நான் சரிப்படுத்திடுறேன். இன்னும் 40 நாள்ல நான் இவளை சங்கீத பூஷணி ஆக்கலன்னா என் பேரு கோதண்டம் இல்ல. என்னமோ வாத்தியார, என் பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். நீங்க எப்படி செய்தாலும் சரி, பாடத்தை முடிச்சுக்கிட்டு கீழே வரபோது பணம் தர்றேன். வா சின்னையா, நீ என்னத்துக்கு இங்க? ஆமாமா, நாம என்னத்துக்கு இங்க? எங்க பாடு. வாத்தியாரே, உங்க பேர் என்ன சொன்னீங்க? பேரா? என் பேரு கோதண்டம். ஓஹோ, சோத்துக்கு தண்டம்னு உங்க மனைவி வச்ச பேரா? மனைவியா? யாருக்கு? பெண்கள் எல்லாம் பைத்தியங்கன்னு தெரிஞ்ச பிறகுமா நான் கல்யாணம் செய்துக்குவேன். என்ன, பெண்கள்லாம் பைத்தியமா? வாத்தியாரே, நாக்க கொஞ்சம் உள்ள வச்சு பேசுங்க. எங்க என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. சேச்சே, பெண்கள் முகத்தை என்னைக்கு நான் ஏறெடுத்து பார்த்தேனோ அன்னையில இருந்து நான் ஆண் பிள்ளை இல்லைன்னு சபதம் செய்திருக்கிறேன். எப்படி எப்படி எப்படி? வாத்தியாரே, என்ன இதெல்லாம்? இதுவா? இதுதான் பிரம்மச்சாரி தர்மம். நித்திய பிரம்மச்சாரியான வீர ஹனுமானின் பக்தன் இந்த கோதண்டம். ஐயே, அதான் முகமே சொல்லுதே. வாத்தியாரே, உங்கள மாதிரி பகல் வேஷம் போடுறவங்களே நான் ரொம்ப பேரை பார்த்திருக்கேன். படிக்கிறது பாகவதம், பிடிக்கிறது கண்ணக்கோல். இல்லவே இல்லை, இம்மி கூட அப்படி நடக்க மாட்டான் இந்த கோதண்டம். வைத்தியக்கார பெண்களுக்கு பணிஞ்சிட்டா என் பிரம்மச்சாரி தர்மத்துக்கே பங்கம் விளைவித்த பாதகனாகி விடுவேன். வாழ்க வீர ஹனுமானின் வைராக்கியம். பெண்கள்லாம் அக்னி, ஆண்கள் அதுல பட்ட மெழுகு. என்ன ஆகும்? எங்க அனல் பட்டாலே பாகா உருகி போயிடுவீங்க. இந்த நித்திய பிரம்மச்சாரியா மெழுகு இல்லை, உருக்கு. உருக்கு உருக்கை கரையான் அரிக்குமா, இல்லை நெருப்புத்தானதை லேசில் உருக்குமா? உருக்கை இழுக்கக்கூடிய காந்தம் இருக்கு என்கிட்ட. இந்த வைராக்கியம் எல்லாம் எத்தனை நாளைக்கு வாத்தியாரே? நான் பார்க்கத்தானே போறேன். தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமைன்னு கம்பன் கிட்டயே எழுதி வாங்கினவ ஒரு பொண்ணு வாத்தியாரே, பொண்ணு. சுட்ட பழம் வேணுமா, சுடாத பழம் வேணுமான்னு கேட்டு அந்த ஔவையாரையே திணற அடிச்ச முருகன் ஒரு ஆணு பெண்ணே, ஆணு. இதெல்லாம் ஆண்கள் எழுதி வச்ச கட்டுக்கதை. என்ன சொன்னேன்?
இது எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டமே. நீ என்கிட்ட பாடம் சொல்லிக்க போறியா இல்லையா? நான் உங்களுக்கு கத்து கொடுக்குமா வாத்தியாரே? அப்படின்னா விட பெத்துக்கிறேன் தாயே. சரி, இன்று போய் நாளை வரும் வாத்தியாரே. இல்ல இல்ல, நித்திய பிரம்மச்சாரியே. வர்றேன். இனிமே வராம தீருமா? உன் பேரு என்னன்னு சொன்ன? என் மாணவிகள் பட்டியல சேர்த்துக்கணும். கலா. கலா? வெறும் கலாதானா? கலாவல்லி. ஓஹோ, கலையில நீ வில்லியோ? இல்லையா இல்லையான்னு நீங்க பார்க்கத்தானே போறீங்க. உருக்காமல்ல இந்த கிறுக்கு. அம்மா. என்னங்க பாடமெல்லாம் முடிஞ்சதா? ஓ, நம்ம பொண்ணு எப்படிங்க? ரொம்ப ரொம்ப கெட்டுது போங்க. ஒரு வசியெல்லாம் அதுகிட்ட பிச்சையில வாங்கணும். அத கேட்கலப்பா, சங்கீதம் எப்படி வருதுன்னு கேக்குறாங்க. ஏமா கெட்டிக்காரத்தனம் இருக்குங்க. படுகட்டியார பொண்ணுங்க. எவன இட்லி ஆக்கி எந்திரன சட்னி ஆக்கி பலகாரம் செய்திடுற சாமர்த்தியம் எல்லாம் இருக்குது. பத்மாவதி வயித்துல பிறந்தது எப்படி இருக்குன்னு. உங்க பொண்ணுக்கு நல்ல பேர் வச்சிருக்கீங்க நீங்க. கலாவல்லி. கலையில மட்டும் என்ன, எல்லாத்துலயும் வில்லிதான் போங்க. அப்படி சொல்லுங்க. கேட்டியா சின்னையா? வாத்தியாரே, நான் சொல்றதை நீங்க கொஞ்சம் கவனமா கேட்கணும். எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரே, அவருக்கு எதுக்கு எடுத்தாலும் மூக்குக்கு மேல வரும் முன்கோபம். கலாவுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது அவருக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. அதனால அவர் ஏதாவது சொன்னா நீங்க கொஞ்சம் மனசுல போட்டுக்க கூடாது. அதெல்லாம் நான் போட்டுக்க மாட்டேன். சம்பளம் மட்டும் சரியா வந்துட்டா யாரு என்ன பேசினாலும் எனக்கு கவலையே இல்ல. இந்த சம்பளம் கிடைக்குங்களா? ஓ சின்னையா, வாத்தியார் கிட்ட ரசீது வாங்கிட்டு 100 ரூபாய் கொடுத்து அனுப்பு. நாளைக்கு வாங்க வாத்தியாரே. நாளைக்கா? அட, பாடம் சொல்லி கொடுக்கப்பா. ஓஹோ, வா உட்கார்ந்து தோல. ஏன்பா, இன்னைக்கு நீ வெட்டி முடிச்சதுக்கு 100 ரூபாயா? போதாது சின்னையா, போதாது. 1000 ரூபாய் கொடுத்தாலும் தகும் இந்த கோதண்டத்துக்கு. தண்டா? அப்பா கோதண்டா. என்ன சின்னையா? பொண்ணு வழிக்கு வந்துடுச்சா? வழிக்கு வர்றதா? நான் அந்த தம்புராவை எடுத்து சுதி கூட்டி விரலால மீட்டி சா அப்படின்னு அந்த பொண்ணு அந்த சாவலியே சொக்கி அப்படின்னா அதுதான் சூச்சம். நயமா நைசா பேசி அவளை சரி பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. சின்னையா, அந்த புண்ணிய காரியத்தை மாத்திரம் நீ எனக்கு செய்துட்ட, நான் சாவர வரைக்கும் உன்னை மறக்கவே மாட்டேன் சின்னையா. மாட்ட இந்த அப்படி நோட்ட. இனிமே உனக்கு வேட்டதான். பிடிக்கிறேன் சின்னையா இந்த வீட்டை. வாத்தியாரே, என்ன பகல்லையே தூக்கமா? தூக்கமா? கனா காண்றீங்களா? கனவா? துந்தராவை எடு. தம்புராவை எடு. என்ன வாத்தியாரே, இன்னைக்கு ஆளு ரொம்ப முறுக்கா இருக்கீங்களே. ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஜோரா இருக்கே. ஓஹோ, நேத்து தானே அட்வான்ஸ் வாங்கியிருக்கீங்க. வாத்தியாரே, கொஞ்சம் பால் சாப்பிடுறீங்களா? பால் சாப்பிடுற பழக்கம் எனக்கு இல்ல. அப்ப கொஞ்சம் ஓவல் சாப்பிடுறீங்களா? பெண்கள் கையால் தொட்ட பச்சை தண்ணீரை கூட நான் அருந்துவதில்லை. இந்த திமிர் பேச்சு தானே என்கிட்ட வேண்டான்னு சொல்றது. நான் கொடுத்தா எதையும் மறுக்க கூடாது. நான் ஒரு வீர பிரம்மச்சாரி என்பதை நீ மறக்க கூடாது கலா. எடு தம்புராவை, ஆரம்பி பாடத்தை. ஐயா வீர பிரம்மச்சாரி, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். அதனால நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. ஓ, நான் சென்று வருகிறேன் என் கலையின் வில்லியே.